இந்த பிரிலிமினரி ரிப்போர்ட் எதுக்காக ஒரு 30 நாள்ல நமக்கு கொடுக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்னா, இந்த பிரிலிமினரி ரிப்போர்ட் எதுக்கு குடுக்குறேன்னா, அந்த அடிப்படைய கண்டுபிடிச்சுட்டு, அதுல ஏதாவது தவறு இருந்தா, இதே மாரி ஒரு பேட்டர்ன்ல இன்னொரு விபத்து நடந்துறக்கூடாது. அதுக்கு வந்து நம்ம ரெக்கமெண்டேஷன் குடுக்கணும். சப்போஸ் இங்க ஃபியூல் ஸ்விட்ச்ல வந்து நமக்கு வந்து ப்ராப்ளம் இருந்ததுன்னா, உடனே எல்லா எல்லா ட்ரீம் லைனர்லயும் அந்த ஸ்விட்ச் மாத்த சொல்லுவாங்க. ஏதோ ஒண்ணு வரும். ஆனா இதுல எந்த ரெக்கமெண்டேஷன் குடுக்கல. தட் மீன்ஸ் நமக்கு வந்து சிஸ்டத்திலயோ, அந்த ஃபியூல் வால்வ்லயோ அல்லது இன்ஜின்லயோ எந்த ட்ரபிளும் எந்த பிரச்சனையும் இருக்கிற மாரியே தெரியல. இல்ல ஹியூமன் எரருக்கு பாசிபிலிட்டி இருந்திருக்கலாம், இருக்குது அப்படிங்கிற மாரி தான் தோணுது. பட் நெவர்தலெஸ் இது வந்து எரர்ரா கூட சொல்ல முடியாது. டெலிபரேட் அட்டெம்ப்ட் மாரி தான் சொல்ல முடியும். எரர் எப்படி தானா நடக்கும் தெரியாத ஒரு 2 ஸ்விட்சும் நீங்க செப்பரேட் அதுவும் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்விட்ச் வந்து கட் ஆஃப் ஆயி ஃபியூல் வால்வ் கட் பண்ணிட்டு 1 செகண்ட்ல இன்னொன்னு ஆயிருக்கு. அப்ப இழுத்து டக் டக் இப்படி போயிரு. இவ்வளவு அட்டெம்ப்ட்ட நீங்க எப்படி ஆக்சிடென்டலா பண்ண முடியும்? ஒரு ஸ்விட்சுக்கு பதிலா இன்னொரு ஸ்விட்ச் ஆக்சிடென்டலா பண்ணலாம். இல்லன்னு சொல்ல வரல. பட் இந்த இந்த இதெல்லாம் வந்து எப்படி பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அந்த அந்த டைரக்ஷன்ல ஒண்ணுமே இல்ல. அதே மாரி இது அப்படியே வேகா விட்டுட்டாங்க. அதனால இந்த ரிப்போர்ட்ல வந்து எந்த ரெக்கமெண்டேஷனும் இல்ல. அதுவே அதுவே வந்து ஒரு எதுலயும் சிஸ்டத்துல எங்கேயும் ஃபால்ட் இல்லங்கிறது மாரி ஓரளவு ஐடென்டிஃபை பண்ணுனதுனால தான் பண்றாங்க. அதே மாரி இது வந்து இன்வேலிடா ஒரு தவறான ரிப்போர்ட்டா அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா, இதுல வந்து நான் சொன்ன மாரி FAA இருக்காங்க, NTSB இருக்காங்க, இந்த AAIBன்னு சொல்லிட்டு இந்தியாலயும் இருக்காங்க. அதே மாரி யுனைட்டட் கிங்டம்ல இருந்து வந்து இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே இதுக்குள்ள இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒருத்தர் மட்டும் இல்ல. அதனால எல்லாம் சேர்ந்து இது மாரி முற்றி தகவல் மூடி மறைக்க முடியாது. ஸோ இந்த ரிப்போர்ட்ல வெளியான தகவல்